Hi friends, welcome to IT4. இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம என்ன டாபிக் பார்க்கலான்னு இருக்கோம்னா கேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது கேஸ் ஸ்டேட்மெண்ட் இன் SQL சர்வர். இது எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். கேஸ் ஸ்டேட்மெண்ட் ஒரு நம்மளோட கண்டிஷன்ஸை செக் பண்ணி ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன்ஸ் எழுதுகிற மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் எழுதி அதை செக் பண்ணி அதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன வேல்யூ ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எவால்வேட் பண்ணுறதுக்காக எவால்வேட் த கண்டிஷன்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் த பாசிபிள் வேல்யூ ஃப்ரம் மல்டிபிள் பாசிபிள் வேல்யூஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இப்போ செக் பண்ணலாம். வேரியபிள் இன்டிஜர் வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இங்கே கேஸ் இது சின்டாக்ஸ் when வேல்யூ between 0 and 10. இது கண்டிஷன். then இது கண்டிஷன் அண்ட் ரிசல்ட் எக்ஸ்பிரஷன் என்னவா இருக்கணும். ஸோ அதை பிரிண்ட் பண்ணுறோம். 10 அவ்வளோதான். 11 and 20. நம்ம இந்த மாதிரி எவ்வளோ கண்டிஷன்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம். நெஸ்டட் கண்டிஷன்ஸ் சொல்கிற மாதிரி 21 to 30. அண்ட் ஃபைனல் ஒன்றா எப்படி செக் பண்ணாங்கன்னா greater than 30. then greater than 30 அந்த மாதிரி எழுதிட்டு செக் பண்ணி முடிச்சிடும். இதுதான் சின்டாக்ஸ். ஸோ கேஷ் when the condition expression is in the range, the result expressions will be 16. Just return that. Then I am passing this value to 10. So the value will be in between the 0 and 10. Between 11 and 20. I am changing 29. Okay. ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் வச்சு நம்ம யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். சின்ன கண்டிஷன்ஸ் அதில் ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் எழுதிட்டு இந்த மாதிரி இருந்தால் என்ன ரிசல்ட்டாக இருக்கணும். இதை நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணலாம், அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், செட் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்டர் பை கிளாஸஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஒரு டேபிளில் இருந்து எப்படி நம்ம ஃபெச் பண்ணி எடுக்கலாம்னா ஸ்டூடெண்ட் டேபிளை செக் பண்ணிக்குவோம். ஸ்டூடெண்ட் ஐடி, நேம் அண்ட் அவங்களோட ஜெண்டர் இருக்குது. ஸோ இங்கே அந்த ஜெண்டரில் ஒரு கண்டிஷன் எழுதலாம். ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு திஸ், தென் எஸ். இது இன்னொரு ஃபார்மேட். ஸோ கேஸ் வந்து ரெண்டு டைப் எழுதலாம். ஒன்று நெஸ்டட் கண்டிஷன்ஸ் எழுதலாம், இல்லை எல்ஸ் கொடுத்துக்கலாம். நார்மலாக இஃப் எல்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எழுதிக்கலாம். ஸோ ஜெண்டர் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய. ஸோ இங்கே என்ன எழுதியிருக்கோம்னா கேஸ் when the expression கண்டிஷன் என்னவா இருக்கணும், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை, இல்லைன்னா இப்படி கொடுத்துரும். நமக்கு வேணுங்கிற கண்டிஷன்ஸை நம்ம வென்லேயே எழுதிக்கலாம், இங்கே எழுதணும். ஸோ இதுதான் கேஸ் ஸ்டேட்மெண்ட். இது நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம். இது நமக்கு செக் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.